ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 64 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 65வது போட்டியாக இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியிருந்தோம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறும் என்று. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி வாகையை சூடியிருந்தார்கள். குறிப்பாக டெலகிராம் லிங்கில் நாம் அப்டேஷனாக பண்டை கேப்டனாகவும் பூரான் அவர்களை வைஸ் கேப்டனாகவும் போட சொல்லியிருந்தோம். அதே போன்று பூரான் நேற்று அரை சதம் அடித்திருந்தார். பண்ட்டும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அபிஷேக் போரல், ட்ரிஸ்டான் டப்ஸ், பிஷனாய், நவீனுல் ஹக் போன்றோர் இடம்பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏற்கனவே வெற்றி வாகையை சூடி குவாலிஃபையருக்குள் சென்று விட்டார்கள். இருந்தாலும் முதலிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று அதிக ரன் ரேட்டுகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துவ் ஜுரல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வால் அல்லது சஞ்சு சாம்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சஹால், ட்ரெனட் போல்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். யுவேந்திர சஹால் இன்றைய தினம் முதலில் பந்து வீசினாலும் சரி, இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீசினாலும் சரி, அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மயர், ஜுரல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சஹால் மற்றும் சந்தீப் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஜானி பேஸ்டோ, ரில்லி ரிசோவோ, சசாங் சிங், சாம் கரன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேஸ்டோ, ரிசோவோவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சாம் கரன், ஏற்கனவே கூறிவிட்டோம், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் PB சிங், ருசோவா, சசாங் சிங், அசட்டோ சர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக PB சிங் அல்லது ருசோவாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சாம் கரன், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்டாக எந்த அணி பேட்டிங் செய்தாலும் சரி, இடதுகை ஆட்டக்காரர் ஒருவர் 50+ ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பவர் பிளேவில் அதாவது 1லிருந்து 6 ஓவருக்குள் எந்த அணி பேட்டிங் செய்தாலும் ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக 4 4 அல்லது
ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அது எந்த அணியாக இருந்தாலும் சரி. அதே போன்று பவர் பிளேவில் ஃபீல்டிங் செய்யக்கூடிய அணி ஒரு கேட்ச் அல்லது ஒரு ரன் அவுட் வாய்ப்பினை தவற விடுவார்கள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.